அழைச்சி நடக்காது. என் தம்பி சாத்திக்கு பார்த்தியாடா? கல்யாண வேலையை பூரா அவங்கிட்ட ஒப்படைச்சா. அப்படியா? ஓ, அப்ப ஆட்டை ஓட்டி கொண்டு போய் அவனுடைய சிநேகிதக்காரன் இருக்காம அவங்கிட்ட ஆட்டை கொடுத்துட்டு ஒப்படைச்சு ஒரு 2 நாளைக்கு பாத்துங்க. என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் அவன் ஒப்படைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கும். சரி கூப்பிட்டு அண்ணன் தம்பி 3 பேர். ஆமா, இதுல கொஞ்சம் அவன் பொண்டாட்டி எதனா சொல்லி கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஓ, இந்த சாத்தைக்கு. ஆமா, எப்பயுமே அண்ணன் தம்பி குடும்பம்னு சொன்னா 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கான்னு வச்சுக்க. ஆமா, அவன் ஒற்றுமையா இருக்கிற வரை அவன் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் வாங்குவான். வாங்கினே போவாங்க. அந்த குடும்பம் 2ஆ பிரிஞ்சிடுச்சுன்னா விரிஞ்சு போச்சுன்னு சொன்னா 1 சென்ட் கூட வாங்க முடியாது. இருக்கிறத வித்துக்கு தான் போவான். அந்த மாதிரி பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ சாக்கு போக்கா பேசுறான். ஓஹோ, எல்லாம் தெரியுது. சரி, இருந்தாலும் பொண்ணு கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் பேசுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, நேரா கூட்டு பேசணுமே. சாத்தகி என்ன இது? அண்ணன் தம்பி 3 பேர். பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி, சின்ன அண்ணன் கோபாலக்கண்ணன், 3வது சாத்தகி. பொய்தா ஆடே கதியா இருக்கிற இவங்க 2 பேரும் ஊடே கதியா இருக்காரு. இவனு ஆட்டு கொண்டாடி மேல கை போட்டு தூக்குறாடு. போய்தா ஆட்டு மேல கை போட்டு தூக்குற. என்னடா தம்பி வெயில்ல கஷ்டப்படுறானே அப்படின்னு ஒரு ஒக்கால வச்சு சொல்லி, தம்பி நான் ஒரு 10 நாளைக்கு ஆட்டு மேய்க்கிறா, நீ 2 நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ஆடா அப்படின்னு ஒரு ஒக்கால வச்சு சொல்ல மாட்டான். இது ஆட்டுக்குட்டி பால் இல்லாம கவா கத்துது. இவரெல்லாம் வீட்டுக்குள்ளே கதியா இருக்காரு. ஆடு ஓட்டு போடுறேன், இப்ப சாப்பாடு போட்டு கூறினா கஞ்சித்துல ஏத்துக்கிறேன். ஆடு ஓட்ட போறது சாப்பாடு கூட புளிகாத கம்மு எதுக்கு காரால போதிக்கிற நீ இந்த 2 ஒக்கால ஒருத்தர் ஆசியா கண்ணுல ஆப்டான். ஆடு ஓட்ட தடிதான் இருக்கு. ஒரேடிதான் கோவத்திரியா என் பொண்டாட்டி கேட்காத கேள்வி கேட்கறாயா? ஐயோ, அதோ பரபர ஆட்டுக்கார பொண்டாட்டி, அதான் ஆட்டுக்கார பொண்டாட்டி அப்படி தெருவில் போக முடியும் எனக்கு கேட்காத கேள்வி கேட்கறான். ஆமா, நம்ம என்னவோ கலெக்டர் வேலை செய்யறோம், அதோ பரபர கலெக்டர் பொண்டாட்டி சொல்லுவாங்க. ஆடு மேய்க்கிறோம் பொண்டாட்டி, ஆடு மேய்க்கிறோம் தான் சொல்லி ஆகணும். தான் தாளகாரன் என் ஊர்ல என்ன அதோ பரபர தாளகார மதி பொண்டாட்டி தான் சொல்றாங்க. என்ன நம்ம தொழில் செய்யறோமோ அதை தான் சொல்லுவாங்க. சரி, வரட்டும். 2 பேர்த்துல எவன் கண்ணில அப்புறானோ ஆடு ஒரு தடியால அடிக்கிறேன். நான் சொல்லி சரியா போய் சொன்ன மாதிரி. ஆமாங்க, அவன் இப்போ சண்டை வாங்க வந்து நிக்கிறான். அதேதான் இப்ப ரெடியா ஒரு கல்யாண குடும்பமா நினைக்கலாம். அவன் நினைக்கல, பொண்டாட்டி பேச்சு கேட்பான் பொழுது. சரி, நேரா பேசுவோமே. டேய் தம்பி, டேய் சாத்தகி, தம்பி அங்க மயில இருக்கா தம்பி? என்னடா ஒரு கேட்ட மகுடு ஒட்டி போடுவான். என்னடா பண்ணுவ? டேய் என்னடா என்ன அடியா அடிச்சறியா? ஏய் பையா, ஆடு வர தடியா இருக்குதா? பையாடா மறறவா. அடில பையில தந்து விடுறா. ஏய் 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 வாங்க. பெண்ணடா போ. குடும்பத்து பெரிய குடும்ப வேணாம், மூளை ஆட்ட பெரிய. ஆட்ட பிரிடா. ஆட்ட பிரிடா. ஏன்டா ஆட்ட பிரிக்க சொல்றப்பா? ஆட்ட பிரிடா. நானே தான் பேக்கணுமா? நானே தான் ஆடு பேக்கணும். போயிருந்தா எவனும் சும்மா மேய்க்கிறேன். தயிராய் சாப்பிடுறேன், மோராய் சாப்பிடுறோம். ஆமா ஆமா, சும்மா ஒண்ணு மேய்க்கல. நீ ஒண்ணா
பாக்குறதுக்கு தெரியும் ஐயா. எது தைரா சாட்டு உடம்பு எது பாலா சாட்டு உடம்பு எது போயில போல ஆடு கூட மேய்க்கிற உடம்பு தெரியும் உடம்பு கொஞ்சம் பெருசா இருக்குது சொல்லி காட்டுறான் பண்றவன் வெண்ணெய் தயிர் சாப்பிட்டா குண்டாவும் இல்லை அதுதான் சொல்லி காமிக்கலாம் கம்மி ஏய், ஏய். அங்க நல்லா பேச்சு உனக்கு ஏய். ஆட்டு பிரிடா ஆட்டு பிரிடா ஏய் இது பிரிச்சுட்டா எங்களுக்கு மேய்க்க தெரியாத மாதிரி பேசுற ஆ. ஏய் எங்களுக்கு மேய்க்க தெரியும் மேய்ப்ப ஐயா. இவனு தாங்கள ஆத்துல வாத்தி மேய்க்கிற கதை இல்ல இது ஒரு குட்டிய பார்த்து ஏரியா பார்த்து விட்டுட்டு நெகில் வாட்டுமா படுத்து தூங்கிட்டு சாயங்காலமா ஓட்டுமா பேக் ஓட்டு போய் பட்டியல அடிக்குது ஒரு மனுஷன் எதுல பேசோ அதான் எடுத்து பேசுவாங்க இது ஆடு மேய்க்கிட்டு போயிடலாம் ஆட்டுக்கு பின்னாடி லோல அலையணும் எங்கன்னா நெல்லு வேலை விட்டுட்டு கொள்ளிக்கார கேட்காத வேலையெல்லாம் வாங்கணும் என்னடி கேப்பானா அடங்க வாயிலும் ஏய் ஏய் அப்படி கேட்பாங்க மத்தலகர பையன் அந்த மாதிரி கட்டி இருந்து எதுவும் நெஞ்சு விட்டுருக்குற நீ டேய் டேய் போய் போ ஆட்டு பிரிடா டேய் ஆட்டு பிரி கொஞ்சம் மதி ஓ ஆமாங்க எப்பயுமே ஒரு குடும்பத்துல சண்டை ஏற்பட்டா அதுல பஞ்சாயத்துக்காரரா இருந்து தீர்த்து வைப்பாங்க ஆமா குறுக்கு ஒரு ஆள் வந்தா ஆமா பஞ்சாயத்து தேத்துமா சொல்லிட்டு இப்ப நீதான் பஞ்சாயத்துக்காரர் ரைட்டு நீ நின்னு ஆ. இப்ப என்னப்பா 30 ஏக்கர் நிலம் இருக்கு நிலம் இருக்கு. 3 மோட்டர் இருக்கு இருக்கு 3 மோட்டர் இதுல அந்த உள்ள எல்லாம் பூரா ஆடு இருக்கு மாடு இருக்கு ஆ. இப்ப நம்ம நிலத்துல மொத்தம் 600 தென்னை மரம் அதுல ஒரு 200-250 மரம் பட்டு போச்சு அது போகுது அவன் பாகத்துல ஒதுக்கிட்டு என் பக்கமே ஒதுக்கிற சூழகாரனை கொடுத்தா எக்ஸ்ட்ரா பணம் தரப்போம் என் பக்கமே ஒதுக்குனியா அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுக்கிறோம் என்ன ஏன்னா எக்ஸ்ட்ரா தரோம் பணம் அதுக்கு ஐடியா வச்சிருக்கிறான் அதனால இந்த கல்யாணத்தை முடியட்டும் நான் நடுமையை நின்று பஞ்சாயத்துக்காரன் நின்று பொருளை பூரா பிரிச்சு தரேன் இந்த கல்யாணம் முடியட்டும் பொழுது பிடியட்டும் என்ன ஒரு பிரிச்சு தரேன்டான்னு அவனை தாமசப்படுறேன் போய் பண்றேன் சொல்லு போ சார்த்திக்கு இப்போ அண்ணன் தம்பியில இப்போ நான் கல்யாணம் வச்சிருக்குது வீட்டுல எல்லாமே இருக்கட்டும் இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்னென்ன பாகப்பிரிவினை பண்ணணுமோ பொது மஞ்சால நின்று நானே பிரிச்சு தரேன் கோவப்படாத கல்யாணத்தை நடத்துறேன் இது அனந்தமி தகராறு இது பங்காளி தகராறு இது எவன் பஞ்சாயத்து வரலன்னா அவன் அப்படி பிறந்திருக்க மாட்டான் இதுக்குதான் அண்ணன் தம்பி குடும்ப பஞ்சாயத்துக்கு ஒருத்தர் போகக்கூடாது பஞ்சாயத்து வரவன் இந்த கேள்வி கேட்டா எவனா வருவான் பஞ்சாயத்துக்கு ஆட்ட பீடா என்னடா சரி இவனை போக்கிலே போய் தான் அவனை திருப்பணும் அதே தாங்க அப்படிதானே ஆமா ஆட்டை பிடிக்கிறது தானே ஆமா ஆட்டை ஓட்டிடா ஓ ஆட்டை ஓட்டியா ஆட்ட ஓட்டியா ரெண்டு கை காதமன் அடிப்பா என்னடா ஆட்டை ஓட்டிடா ஆட்ட ஓட்டியா நீ போய் காலதான் அப்புறம் ஏடிதான் என்னடா ஆட்டை ஓட்டு நான் பிரிக்கிற ஓட்டிடா நீ மய ஓ ஆட்டை நான் பிரிக்கிற ஓட்டிடா அப்படி நாடா ஒய்ப்பானே நீ ஆட்டை எப்படி பிரிப்பணி எனக்கு தெரியும் நீ ஆட்டை எப்படி பிரிப்பணி எனக்கு தெரியும் எப்படி பிரிப்பேன் எது சேனாடோ அத வயிற்றுல கை வச்சு சேனாடு எதுவா எனக்கு நினைக்கிறேன் அதை ஓப்பங்க ஒதுக்குவேன் ஆட்டை எப்படி பிரிக்கணும் எனக்கு தெரியும் எப்படி பிரிக்கணும் சொல்லு நீ தான் சொல்லு நான் சொல்றேன் பாரு எப்படி வரட்டாட்டை ஒரு பக்கம் ஒதுக்கு சேனாட்டை ஒரு பக்கம் ஒதுக்கு சரி ஒதுக்கா குட்டி ஆட்டை ஒரு பக்கம் சரி ஒதுக்கு இந்த சேனாட்டை பின்னாடி கால புடிச்சுட்டு எல்லாம் தரத்த ஈர்த்து வந்து எல்லாம் மல்லாத்தி படுக்க போட்டு அது வயிற்று மேல ஏறி எல்லாம் குட்டி தனியா வரும் ஆடு தனியா வரும் அப்புறம் கூட்டி கீட்டி போட்டு கோழி போட்டு படிச்சு போட்டு கூட்டிக்கலாம் ஆடுதான் உயிரா இருக்குமா குட்டி தான் உயிரா இருக்குமா கேட்டா டேய் எனக்கு தேவை கணக்கு சரி கணக்கு இருக்கட்டும் இப்ப ஆட்டை எங்க விட்டுட்டு வந்தப்போ ஓ மொத்தம் 150 ஆடும் 150 ஆடும் நேத்து 3 குட்டி போட்டு சரியா அதெல்லாம் கூட்டி கணக்கு போட்டா மொத்தம் 150 ஆடு அப்படியா ஆமா சரி இப்ப 150 ஆடு இப்ப ஆட்டை பிரிக்கிறது இருக்கட்டும் ஆட்டை எங்க விட்டுட்டு வந்த எங்க விட்டா வயிறாறு சாப்பிடுமோ அங்க விட்டு வந்துக்கிறேன் என்னடா எங்கடா வேற ஒண்ணா கொஞ்சம் விட்டா தகராறு பண்ண போறேன் பயிர விட்டு போறாங்களா எங்க விட்டு கேக்குறேனா ஆமா எங்க நாளைக்கு அரகு போற விளைச்சல விட்டு வந்துக்கிறேன் நாளைக்கு அரகு போற விளைச்சல விட்டு வந்துக்கிறேன் கொஞ்ச காலம் பார்த்தாடே சண்டைக்கு ஒரு வேண்டாம் கவிதைக்கு சண்டைக்கு ஒரு வேண்டாம் பேமாடி ஐயோ 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 ஐயோ
ஐயா முறத்தால் அடிப்பேன் பீவாரம் முறத்தால் அடிப்பேன் ஐயோ 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 அசிமா பேசுற பொம்பளைக்கு ஐயா அடடே எடப்பையோ அடடே நடி எடப்பையோ ஐயோ அட சிந்த எடப்பையோ ஐயோ ஏய் இன்னைக்கு இரா வச்சிக்கிட்ட போய் இரா ஐயோ 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 ஒண்ணா ரெண்டா 5 ஏக்கரா 5 ஏக்கரா பயிர் வைக்கணும் எம்மா கஷ்டப்பட்டேன் ஏண்டா கொஞ்சம் இல்ல யாமியா போட்டு ரெண்டு பேரும் 5 ஏக்கரா ஓட்டுனா எம்மா கஷ்டப்பட்டு தெரியுமா கரண்ட் இல்லாத கிணறு இன்ஜின் ஆயில் போட்டு 1 லிட்டர் 50 ரூபாய் அத ஓட்டி சேட ஓட்டி பயிர் நடவு நேரம் இந்த ஊர் தலைவர் இருக்கிறார் பாரு ஏரி வேலை வச்சிருக்காரு அந்த நேரம் பார்த்து அந்த தலைவரை நான் வச்சுக்கினேன் என் முன்னாடி நான் என் தலைவர்கிட்ட போய் முட்டு தலைவரை நான் வச்சுக்கினேன் இந்த ஊர் தலைவரை ஏரி வேலை நிறுத்து ஏறி வேலை நிறுத்து ஏரி வேலை நிறுத்து அப்படி நிறுத்த வச்சு அப்புறம் நடுநட ஆளை விட்டு அப்புறமா 25 பேரை விட்டு நட்டு அது களை பெருகிற நேரம் களை பெருகி 50 நாள் ஆச்சு கொஞ்சம் நெஞ்சமா நானே எடுத்து போய் தலைவிட்ட மறுபடியும் விட்டு மருந்து அடிக்க 5000 ஆச்சு பயிர் வந்து அம்மா கஷ்டப்பட்டு நான் நட்டு வச்சேன் எவனோ விரல நாளைக்கு யாருக்கெல்லாம் நட்டு 25 போனேன் எவனோ 150 ஆடு ஓட்டி விட்டான் பார்த்தேன் இன்னைக்கு வச்சுக்கிறேன் மட்டும் அவன் என்னடா நம்ம வீட்டு சின்னமா எழுந்து பேசுறான் 2 பேரும் ஆட்டா கூடாட்டி அவங்க அவன் வீட்டு கொஞ்சம் ஆட்டை விட்டுதானே என்ன பேசுறாங்க அவங்க என்னடா என்னப்பா என்னடா என்ன ஏன்னா ஆட்டை விட்டு விட மாட்டேன் நான் பார்த்தேன் அவன் பொண்டாட்டியை போட்டுக்கிறான் தலை விட்டு விட்டு அப்புறம் என்ன போட்டு சொல்லு ஏன்னா நாளை என்ன போகுது கம்மியாக்கி போட்டேன் நான் அதுதான் சொல்ல மாதிரி நாலு ஆட்டு மாட்டை சம்பாரிச்சுணும் நாலு பொண்ணு பெத்தணும் மானத்தை விட்டாதான் பொருள் ஆகும் ஐயோ மானத்தை விட்டாதான் பொருள் ஆகுமா ஐயா நீங்க வேற சிரிக்கிறீங்க உங்க குடும்பம் சிரிச்ச கதையா போச்சு பத்தியா ஐயோ என்னப்பா அதை பொண்ணு சாத்தகி ஓனங்க பார் நீ விட்டு மேய்ச்ச பார் நடு போனா பையா உன்னைக்கு பயிர் அன்னைக்கு அறுத்துருவ இன்னைக்கு என்னடா ஏன் வெசல் தாண்டா உன்னை என்ன பண்றேன் பாரு சாத்தகி ஏன் வெசல் தாண்டா என்னடா நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இது இவ வேலையில தெரிஞ்சுதான் இன்னும் பக்கத்து ஒரு ஆட்டுலாம் ஓட்டு வந்து விட்டுருப்பேன் ஆடு ஓட்டினே போவோம் கரும்புல பாத்துட்டேன் அடிக்கிற பையோ கரும்புல விடாத ஆட்ட கரும்புல விட்டாத அப்புறம் வேலையில விட்டா என்ன இப்ப ஏய் சாத்தகி உங்களை சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு உங்களை கேஸ் போட்டு எப்பல் ஓ ஸ்டேஷனுக்கு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏய் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எஃப்ஐஆர் ஃபைல் போட்டு உங்களை அண்ணன் தம்பி கண்ணன் தம்பி கண்ணா ஏய் சாத்தகி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி அது எஃப்ஐஆர் ஃபயர் பண்ணி உங்களை உள்ளார விட்டு தம்பி துணி பூரா சுத்தமா உருவி போட்டு டிங்குன்னு அடிக்க வைக்கல அடிக்கிறவங்க ஆம்பளை போலீஸா பொம்பளை போலீஸா ஏய் பொம்பளை போலீஸ் ஏமா காலுக்கு ஆம்பளை போலீஸ் விட்டு உங்களை டிங்குன்னு அடிக்க வைக்கல இந்த முந்தாடி நான் ஒருத்தருக்கு போடல வீட்டுக்காரே போடுதா வீட்டுக்காரே போடுதா மொழா வேலை செய்ய நீ வெள்ளாரா போய் வைக்கின்ற போடா மயில் வச்சாலா என் மயில் நான் ஆடு கூட்டி போட்டு பாலுக்கு தவிக்குது கவா 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 கத்துது பால் இல்லாம ஆடு பால் இல்லாத கத்தா அதுக்கு யாரு விட்டு கம்யூனிட்டி என்னடா அந்த பொம்பளை சொல்றாங்க இந்த கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு இந்த கோர்ட்டுக்கு இழுக்கிறேன்றா கோர்ட்டுக்கு போனா கண்ணந்தம்பி சாத்தகி நான் தான் ஏறி நிப்பேன் நான் தான் கண்ணந்தம்பி சாத்தகி நான் தான் சாத்தகி ஏறி பூண்டு நின்னா அந்த கேஸ் தான் ஒத்துணுதான் அர்த்தம் அப்பதான் நான் கேச ஓடிச்சிட்டு வெளியே வருவேன் எப்படி ஓடுவேன் ஏன்னா அவன் 10 ஆள் வச்சு நட நட்டுருப்பான் எதுக்கு நட்டுருப்பான் நடுவுதான் நட்டா ஆமா பயிர் நட்டுருப்பான் அப்புறம் ஊரியா போட்டிருப்பான் எதுக்கு போட்டிருப்பான் பயிர் தான் அப்புறம் ஊரியா போட்டோம்னா ஒரு 20 ஆள் வச்சு களை பறிப்பான் எதுக்கு போட்டிருப்பான் பயிருக்கு தான் களை பறிச்சான் அப்புறம் தண்ணி பாய்ச்சிருப்பான் எதுக்கு பாய்ச்சிருப்பான் பயிருக்கு தான் நான் மருந்து அடிச்சிருப்பான் எதுக்கு அடிச்சிருப்பான் பயிருக்கு தான் நான் பயிர் விட்டு மேய்க்கல மேல இருக்கிற கதிர் மரத்தா விட்டு மேய்ச்சி கேசம் போச்சுட்டு ஓ பயிரை மேய்க்கிறேன் மேல இருக்கிற கதிரை மட்டும் மேய்ச்சிட்டேன் அதெல்லாம் இருக்கட்டு நீ ஆட்டப்பி எனக்கு தேவை கணக்கு ஆடு தகராறியோ பிரிக்கிறத மறந்துல பாருங்க அவன்
ஏன்னா நான் என்னன்றேன் தம்பி, ஓ நான் இருந்தாலும் அண்ணன் தம்பி நாம. ஆமா ஆயிருந்தாலும் அந்த தம்பி தான். பொண்டாட்டி பேச்சை கேட்ட குடும்பம் கூட்டி செவரா போடும். பொண்டாட்டி பேச்சு கேட்டாதான் சோறு போடுறான், இல்ல வெளிய போடான்றான். சரி சரி. ஏன்னா நான் என்னன்றேன், சுந்தரி உனக்கு போடுறானே எனக்கு போடுறாங்க. ஏன்னா இந்த கல்யாணம் முடிட்டோம். எதுவா இருந்தாலும் ஆட்டுல இருந்து மாட்டுல இருந்து நிலத்துல இருந்து பொலத்துல இருந்து மொத்தத்தை பிரிச்சு கொடுத்துறோம். சரி போய் போகுது. உன்கிட்ட கல்யாண வேலையை ஒப்படைச்சேன். பத்திரிக்கை அடிச்சிட்டியா? பத்திரிக்கை அடிச்சுனா இதெல்லாம் போய் போகுது. ஆமாண்டா, ஏச்சு போவாங்க அவங்க போயிட்டு பிற்பாடு சரி நீ சொல்லியாண்ணா. நான் சொல்றத கேளு. ரேடியோ போட சொல்லி ரேடியோ வைக்க சொல்லி வச்சா ரேடியோ போய் பாக்கு வச்சுட்டு வந்தேன். பிடிச்சா கல்யாணம்டா. ரேடியோ சத்தத்தை காணாம்டா. ரேடியோ தரேன். ரேடியோ இப்ப ஏத்தி போட்டு ரேடியோ சத்தக்காரன் சேவியா பையா. தம்பியோட போயிடுவாங்க. ஓ சரி. என்னடா சேகரா ஏன்னா கோல வச்சு வரா. ஏன்னா நான் பாக்கு வச்சுட்டு அப்ப கை காமிச்சான். ஏய் கால் பாட்டுல கேட்டான். என்னைக்கு வந்த பையன் ஆமாமா ஒரு நாள் தான் சொல்றான். வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பேரன் என் வீட்டுல பொறுத்த பொண்ணு தாய். அதாவது சௌகரியமா பேசுறான் பையன், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கெட்டிக்காரன் அம்மா எட்டு நின்று பேசுவான் போயேன். நம்மளாம் ஒரே ரத்தம். ஏன்னா பாட்டு வச்சு வந்தா அப்புறம் கால் பாட்டுல கேட்டான். நான் என்ன சொல்றேன், ரேடியோ பார்த்து சீக்கிரம் பாட்டு போட சொல்லு. ரேடியோ பாட்டு போட சொல்லு. போ ரேடியோ பாக்கு வச்சு நானே இடத்துல பாக்க வச்சு காசு குத்து வந்தோம்னா ரேடியோ போட மாட்டேன். அண்ணா ஏ நாராயணா ஏ நந்தனா அமலகத்தை போய் தர அண்ணா ஏனா எங்க உட்கார்ந்து பேசுற பையா? ஐயோ எங்க உட்கார்ந்து வெளியில ஏனா என்ன அந்த ரேடியோக்காரன் என்ன பாட்டு பாட சொல்றேன்? உன் மேல தான் பண்ணுவோம். ஐயோ பாட்டு கூட இது பகவான் விட்டு கல்யாணம். ஆமா என் பொண்ணு கல்யாணம். ஆமா பகவான் பேர்ல போட சொல்றா. என்ன பாட்டு? கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா இந்த பாட்டு போட சொல்லு. போ சரி பட 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 பாட்டு கூட கேட்டு போறான் பண்றான். இது பகவான் வீட்டு கல்யாணம், பகவான் பொண்ணுக்கு கல்யாணம். அதனால பகவான் பேர்ல பாட்டு போடு. ஆனா இன்னும் சொன்னார்தான் என்ன படுத்து இப்பதான் வந்துக்குது கேமரா. ஆமா நேரா கேமரா என்ன நின்ன என்ன பாட்டு சொன்னார் தெரியுமா? கோபியர் சீதி அப்படியே பாட்டு சொன்னார். ஒண்ணு பாட்டு என்னடா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா. உள்ள போ இந்த பாட்டு போடுறான். ஓ நாராயணா ஏ நந்தனா ஏ அமலகத்தையனா ஏ கார்வண்ணா ஏ பச்சவண்ணா ஏ மேகவண்ணா. ஐயா பாட்டுக்கு போனேன். ஏ தூங்க விட மாட்டான் போல. என்னடா ரேடியோக்காரன் உன் பேர்ல பாட்டு போடுறான். ஐயோ இவன் தூங்க விட மாட்டான். டேய் நான் என்ன சொல்றேன், நீ பாக்கு வச்ச வேண்டியதான். ஆமா அப்புறம் கால் பாட்டுல ஒரு அவனே குடிச்சானா? ஆள் பாட்டு பாடி அது எப்படி விடுறா? எங்கடா சாப்பிடா 8 நாளா அவரை தொட்டு. நான் என்ன சொல்றேன், பாக்கு வச்சவன் நானு. ஆமா உனக்கு அட்வான்ஸ் கொடுத்தவன் நானு. கால் பாட்டு வாங்கி கொடுத்து நானு நீதான். அதனால இது எங்க அண்ணன் கோச்சிக்க மாட்டாரு. எங்க அண்ணன் பேர்ல போடாத. இனிமேல் பாட்டை பூரா என் பேர்ல போடுறான்னு உன் பேர்ல கேட்டு பாட்டை போட்டுக்கிட்ட போட. தமிழ்ல பேசுறது இங்கிலீஷ் பேசுறது சரிதானே அப்படி சொல்லிப்போ. ஏன்னா கோச்சிக்க மாட்டேன் நீ சத்தியமா கோச்சிக்க மாட்டேன்டா போடா. என் பேரு தப்பு வரக்கூடாது. அதெல்லாம் வராது. போ உன் பேர்ல போட்டுக்க போ. காலைல குடிச்சுக்கிறேன். உனக்கு பாக்கு வச்சோம் நானு இருக்கிறேன் கேமரா. தெரியும் எப்படி தெரியும்? அவங்க வெளிச்சத்துக்கு நிக்காது எப்படி தெரியும்? நானும் வச்சு சொல்றேன். அப்புறம் திரும்பினா பாக்கு வச்சோம் நானு. கால் பாட்டில் வாங்கி கொடுத்து நானு. நாளைக்கு அம்பகம் பண்ண போறது நானு. அதனால என் பேர்ல பாட்டு போடும். உன் பொண்ணு எடுத்தாலே இருக்கும். நீ முன்ன போவா நீ குடிச்சால போவா உன் வீட்டுல இருக்கிற போறோ உன் வீட்டுல வந்தால போடு பாத்துக்கோ. நீ போனா உன் வீட்டுல போறோ பொண்ணு பாரு அது சுடுகாடு பாக்கமா திருப்பி அவன் பாட்டுக்கு தான் ஒன்னு தாண்டா அவன் சுடுகாடு பாக்கமா திருப்பி. உனக்கு நாளைக்கு காலைல நான் அம்பகம் பண்ணிட்டேன். பொண்டாடி சாண்டை குடிச்சா
பாட்டு வேணாம் பாட்டு வேணாம் பாட்டு ஓடி வந்து அசித்துல வரேன் இரு வந்துருக்கா ஓ எங்க அண்ணன் சாத்துக்கு என்ன ஐயோ ஆடு மேய்ச்சாலுக்குள்ள தூங்கி இருக்காரு ஓ அண்ணா ஓ சாத்துக்கு என்ன நாளைக்கு ஆரி நத்த ஆடுறதுக்கு போறேன் 2 கிலோ பன்னீர் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிற போது அது வறுத்தவே சாப்பிட்டு போறேன் போனா ஊட்டியோட பன்னீர் வாங்குறாங்க ஓ சின்ன ஓ எழுந்திருந்தா ஓ என்ன சின்ன ஆரியாவா காலை குழந்தை போன 3 மாசம் தான் ஆகுது. குடும்பத்துல என்ன நடக்குது குடும்பத்துல நடக்குது காலைல விடிஞ்சா கல்யாணம் அதுக்குள்ள நம்ம வந்து இன்னிக்கிட்டா பிள்ளைக்கு பால் கிடையாது ஏய் குழந்தை போது 3 மாசம் தான் ஆகுது போகல பேசமா ஏண்டா நான் வந்து எழுப்புனா பொண்டாட்டி தான் எழுப்புறான்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் பண்ணுறான் ஓ அண்ணா சின்ன நான் இது எழுப்பினே ஆமா தூக்கத்துல எதனா உன பண்ணி தந்தா ஆவர்த்தியா ஏண்டா அக்கா தங்கச்சி முகம் தெரியாது உனக்கு தெரியாது போ போ நீ என்ன தங்கச்சிட்டே போ அண்ணா 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 ஓ சொன்ன சொல்ல என்னண்ணா நம்ம வீட்டுல அலங்காரம் பண்ணி இருக்கீங்க என்ன விசேஷம் பாப்பா கல்யாணம் ஆமா உங்க பாப்பா என்ன கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பத்துனா கைதா கைதா நம்ம அண்ணன் பொண்ணு எல்லாம் நடு கோபால கண்ணா ஆமா அவங்க பொண்ணுக்கு சுந்தரிக்கு விடிச்சா கல்யாணம் ஏய் இங்க பாருங்க என்ன பாக்குறீங்க உங்க பேசுறீங்க ஏய் அண்ணா 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 என்ன யாருண்ணா மாப்பிள ஓஹோ என்னடா அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன் மகன் லட்சணபாலனுக்கு பொண்ணு கொடுத்தா பரியம் போட்டுக்கிறாங்க விடிஞ்சா கல்யாணம் அண்ணா அந்த துரியோதனே நம்ம வீடு தேடி வந்தா பொண்ணு தம் சுந்தரிய பரியம் போட்டு போனா அவன் பாப்பா துரியோதனை வந்து நம்ம வீட்டுல பரியம் போட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஆடு ஒரு குட்டி போடுது அவன் வந்து போறதுக்கு அப்புறம் ஒரு ஆடு 2 குட்டி போடுது 3 குட்டி போடுது பாப்பா கையில என்ன ஓடுது ஓடுது அது தெரியாது அவனுக்கு அண்ணா தண்டவாளமா அண்ணா 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 அது என்ன தெரியுமா அவன் கையில இருப்பது தனரேகை தனரேகையா தனரேகை கையில இருந்தா பல கோடி செல்வம் உண்டாகும் மலை போல செல்வம் உண்டாகும் பணக்காரனா வாயிலண்ணா ஆமாண்ணா அதான் வந்த உடனே 2 ஆடு குட்டி போட்டுல 3 குட்டி போடுதா எப்படி 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 அவன் வந்து பரியம் போட்டு போனோம்னா நம்ம வீட்டுல ஒரு ஆடு 2 குட்டி போடுது இப்ப 3 குட்டி 4 குட்டியா போடுது அப்ப ஆடு பெருக்குது அதிகமா எக்கச்சக்கமா ஆகுது அண்ணா 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 அவன் வந்து பரியம் போட்டு போன உடனே 2 குட்டி போட்டு ஆடு 3 குட்டி போடுது ஆமா பாப்பா ஆனா நான் சொல்றத நீ கேட்டினா கேட்டா ஒரு ஆடு 6 குட்டி போடும் ஆமாண்ணா தெரியாது அவனுக்கு பாப்பா அண்ணா அந்த எப்படி 6 குட்டி போடுன்னு கேட்டா எப்படி எப்படி ஐடியா சொல்லு பாப்பா நம்ம பெரிய மொண்டாட்டி பெரியான பொண்டாட்டி நடான பொண்டாட்டி நடான பொண்டாட்டி உன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டியா 3 பேர் பொண்டாட்டியோ 3 பேர் பொண்டாட்டியா அந்த துரியோதனுக்கு கூட்டி வச்சுட்டா ஒரு ஆடு 6 குட்டி போடுவோம் அப்படியா ஆமாண்ணா ஓடு 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 ஓடுதா நான் மட்டும் உங்கவே விட மாட்டாங்க எந்த நேரம் நீ மட்டும் ஆடு மேய்க்க அனுப்பலாம் இந்த பூமியில நான் மண்ணடியே கண்டுபிடிச்சிருப்பேன் ஆமா சீட் நாடி சித்தப்பா இவரு ஆடு குட்டி போற ஐடியா கண்டுபிடிச்சேன் ஆட்டா ஏசி போய் ஊர்ல இறங்கின உடனே எங்க விக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க வந்தாங்க சத்தியமா
அவன் மஞ்சா காமரா மாட்டினான். இனி ஒரு மாசத்துக்கு தொடக்கூடாது. நான் மருந்து ஒரு மாசம் தானே மருந்து கொடுத்த கம்யூனிட்டி அருமையான ஆளு. மருந்து கொடுத்தாலே ஐயா நாளைக்கு புரட்டாசி போடுங்க ஏய், ஐயா நீ 22 நாள் தான் இருக்குது சரி, அதை விடு. ஒரு ஆடு 6 குட்டி போற ஐடியா கண்டுபிடிச்சேனா என்னது? ஆமா என்ன ஒரு ஆடு 6 குட்டி போற ஐடியா கண்டுபிடிச்சேன் ஏய், இது வரைக்கும் 2 குட்டி போடும், 1 குட்டி தான் போடும் ஆடு. 6 குட்டி போடுற ஐடியா எப்படி? ஏன்னா ஆ, நம்ம பெரிய பொண்டாட்டி சரி. உன் பொண்டாட்டி ஆ, என் பொண்டாட்டி ஆ. அந்த துரியோதனனை கூட்டி வச்சிட்டா ஒரு ஆடு 6 குட்டி போடும் ஏய், ஐடியா அருமையா கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறேன் இதை சொன்ன ஆள் யார் உனக்கு? நம்ம பாப்பா சுபத்ரா ஆ, அது வந்திருக்கா? ஆமாடா நான் அதான் சொல்லிச்சு கேட்டீங்களா ஐயா? கூத்து பாக்குறீங்களா? இந்த கம்யூனிட்டி என்னடா என் பொண்ணு சுந்தரியா அபிமன்யனுக்கு குடுக்கலன்ற ஆத்திரத்துல துரியோதனம் அவனுக்கு பரியம் போட்டீங்களா? நீங்க பரியம் போட்ட காரணம் ஒரு ஆடு 3 குட்டி போடுறதை விட துரியோதனன் நேரா வந்து பரியம் போட்டான்னா தனரையாக படைச்சவன். அதனால அதனால 3 குட்டி போடுது நீ சொன்னியா? அப்ப என் தங்கச்சி என்ன சொல்லுது? அவளை கூட்டி வச்சிங்க 3 குட்டி. இப்ப பொண்டாட்டி சேர்த்து கூட்டி வச்சா 6 குட்டி போடும். அப்ப என்ன காரணம்? மவளை மட்டும் தானே கூட்டி வச்சுக்க, பொண்டாட்டி கூட்டி வைக்கிற கம்யூனிட்டி அப்படின்னு அந்த கழுதை பொண்ணு கொடுக்குற கோலத்துல பொண்டாட்டியை கூட்டி வைக்க சொல்லுது. இவ பெருமையா வந்து கூட்டி போடுற பெருமை. பாப்பா சொன்ன உடனே என் பொண்டாட்டி போத அனுப்பிட்டாடாலே எங்கடா துரியோதனிட்ட வர 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 கூப்பிடா. ஏய் இச்சையே ஏய், இச்சை. ஏய் இச்சையே இச்சையே பையா அட அடிச்சிட்ட பையா ஐயோ 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 போச்சே அட குட்டிச்ச பையா அட குட்டிச்ச குப்பா அட குட்டிச்ச கோபாலு ஆட்டு குட்டி குட்டி யார் மாதிரி பையா என்னாச்சு? ஐயோ ஐயோ என்ன? இச்சை என்னடாச்சு மாமா ஓ நீ துரியோதன வீட்டுக்கு போக சொன்னியா? ஆ. நான் போனேனா மாமா என்ன போட்டு கொலாப்புன்னு கொலைப்பிட்டா மாமா. ஏனா ஏனா என்னடா? அத துரியோதனைய போட்டாடி பயப்படுகிறாரா ஏய், இது வாங்கி. ஏய், நான் வாந்தி அடிக்கிறா என்னடா? இது பிள்ளை வந்தே இல்ல சுத்த வந்தே தெரியல யாரே எப்படி கண்டுபிடிக்க மாட்டே பாருடே கண்டுபிடிச்சியா? அவடா உள்ள வாங்கியா திந்த வாங்கி எப்படி கண்டுபிடிப்பா? மூத்து பாருங்க ஐயா. என்னடா? டேய், இந்த ஒரு மானத்து மேல சத்தியமா இது புள்ள வாந்திடா டேய், இது எப்படி கண்டுபிடிச்ச நீ? புள்ள இருக்கிற குழந்தை மூத்து விட்டு அடிச்சுடா பாருயா, உள்ளகர குழந்தை மூத்திரம் விட்டு வாங்கி வருதாடா. டேய், 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 வர. ஐயோ, இரு. மெதுவா பேசா, குடும்ப கௌரவம் கப்பியாக்கி. ஐயோ, டேய். 150 ஆடு 100 ஆடு நீ எடுத்துக்கடா என்ன இந்த வெளியே அண்ணிட்டு சொல்ற போறா என்ன 250 தென்னை மரம் நீ எடுத்துக்கடா வாடா. எனக்கு எதுவுமே நான் கூற விட்டு விட்டா போதும் எனக்கு மெதுவா. ஐயோ. வெளியே சொன்னா இருப்பா. ஒரு 10 நிமிஷம் இந்த நேரத்தை முடிச்சோம். இருங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க. டேய், வெளியே சொன்னா போய் உன் பொண்டாட்டிய அந்த புள்ளைய முதல்ல கலைங்க போடா, என்ன கழிச்சிட்டு வந்துடுறேன். போடா, ஆபோசனம் பண்றதா பேசல எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் எனக்கு ஆபரேஷனே பண்ணிடுறேன் சத்தியமா இங்கிலீஷ் தெரியாது. ஏய் இசையே மாமா இசையே மாமா இந்த புள்ள வேணாடி கத்துறாண்டி மாமா ஓ ஓ மாமா ஒன்னாலதான் கொடுக்க முடியல. அவன் ஓசல குடுத்துறாப்பிட்டான். ஓசின பொருளை அவட கொடுத்தா புள்ள குத்துறாடி ஆமா இசையே ஓ சில பொருள் இசை வேணாடி இது மாமா நான் சொல்றது கேளு மாமா. யா என்ன அந்த குழந்தை பிறந்தா துரியோதனன் கையில ஓடுதான் பாரு என்னவோ தனரேக. தனராக ஆமா மாமா அந்த மாதிரி என் வயிற்றுல பிறந்த குழந்தை பிறந்தா பணக்காரனா வாயலாம். கையில தண்ணீராக ஓடுவான் ஆமா மாமா அப்புறம் பணக்காரன் ஆகலாம் பணக்காரனா வாயலாம் மாமா. ஏய் இசையா மாமா சூப்பர் ஐடியா சொல்லிக்கிறேன் மாமா எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் துரியோதனம் போலவே இருப்பான். இருக்கட்டும் இன்னொரு சிங்கிள் அனுப்புறேன் டேய், டேய், மச்சி. ஏச்சு போட்டு நடந்து. ஆமா டேய், என் தங்க சுபத்திர
வந்திருக்கு. அண்ணன் எங்க கேட்டா நடாட்ட தூங்குறாரு. அவர் ஆளு உள்ள விட்டு போறேன். உள்ள விட மாட்டேன். உள்ள விட மாட்டேன். அவர் கல்யாண வேலையை பார்த்து தூங்குறாரு. அந்த நாய் பொறுத்த பொண்ணு அப்படியே வாசிட்டு கத்து கழிச்சு அப்படியே போய் உள்ள விட்டு போறேன். விட மாட்டேன். 1 ரூபாய் கொடுத்தாங்க 5 பேர் கூட விடுவோம். எங்க அண்ணன் கோபாலகண்ணன் இருக்காரா? அவர் இப்ப தூங்கி நிக்கிறாரு. இப்ப அவரால எழுந்து முடியாது. இப்பதான் அவர் செத்த போய் படுக்கலாம்னு படுத்துக்கிறாரு. அதுவே நீ இப்ப என்ன இப்ப அசதியாகுது. அவர் உள்ள விட முடியாது. கேட்டு தெரியுதா? தர முடியாது. உள்ளலாம் விட முடியாது. உள்ள விட முடியாது. நீ ஒண்ணு உள்ள விட்டாலே எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை படுத்துக்கிறேன். நீ போ உள்ள விட்டால நான் பாக்குறேன் அண்ணன். உனக்கு ஒண்ணே தாய். யாரா எழுப்பு ஓ அண்ணா அருமையா கூத்து பாக்குறீங்க. என் தங்கச்சி வந்துருச்சு பரவாயில்ல. என் கல்யாணத்து வேலையில எல்லா வேலைக்கும் ஆள் அமர்ந்து போச்சு. ஒரே ஒரு வேலைக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சு என் தங்கச்சி வந்துருச்சு. என்ன வேலை தெரியுமா? எச்சியலை எடுத்து போட ஆள் இல்ல. பரவாயில்ல நெக்கில் பாரு அந்த இந்த ஆட்டமா திரும்பி போறது பொண்ணு வந்தியா எச்சியலை எடுத்து போட்டு அண்டா கொண்டா கை வச்சுட்டு என்ன புலம்புறீங்க? அப்புறமா 300 ரூபாயில போட வேற என்ன பின்ன போறது பொண்ணுங்க போகும்போது தான் என்ன வாங்கிட்டு போடுறீங்க அப்படின்னா தலையை திரும்புது. அண்ணா நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்கு வந்த? அண்ணா தண்ணீரும் பாலும் போல தமையனே உன் பாதம் போற்றி. இந்த மண்ணிலே உன்னை போல வஞ்சகன் ஒருவர் காணே. கண்ணில்லா மகன் மன்னனுக்கு உன் கண்ணியை நீ தருவதாக. பொண்ணுக்கோ பரியமிட்டா என் முன் குறிப்பை நான் அருகிலேனே. அண்ணா நான் எச்சல் எடுக்க வரல. என் மகன் அபிமன்னனுக்கு உன் மகள் சுந்தரியை பெண் கேட்க வந்திருக்கேன். பொண்ணு கேட்க வந்திருக்கா? பெண் கேட்க வந்த ஏன்னா நீ எந்த விதா வந்து மைதனுக்கு பெண்ணை நான் தந்தனு மனோ பொசுரா மூஞ்ச திருப்புறீங்க. இந்த தலையில என்ன கதை பாருங்க கிடையாது. தலை காய்ச்ச நாய் ஆனை குத்தி பண்றத கூத்து நெட்டு குத்தி தவிட்ட போச்சு அந்த நொய்ய ஆகி தின்னு கிடக்குது கைத அந்த மொக்கு நொய் அதை சூதாண்ட பசங்க போடாச்சு தோத்துட்டு காடி போட்டாங்க. ஆமாங்க பொண்ணுக்கு அதை வந்துக்குதுரா. எனக்கு உரிமை இருக்குது. எனக்கு சத்தியமா நீங்க கூத்து பாக்குறீங்களா ஐயா? இந்த நகை பூரா கிழிச்சு நகை கேக்குறாங்களா? அந்த கோல்டு கவரி கோல்டு கவரி இல்ல பக்கத்து வீட்டுல கேட்டு கடனா வாங்கி எந்த வகையில எனக்கு நீ எனக்கு உரிமை இருக்குதா? எனக்கு உரிமை இருக்குது. உன் பெண்ணை கட்டுறதுக்கு எனக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. பொண்ணு கொடு. என்ன ஏன் பவுனு பணத்துக்கு ஆசைப்பட்டு வரி போடுறேன். கூத்து பாக்குறீங்க அம்மா பணக்காரா பிச்சைக்காரன் போட்டு கொடுக்குறேன். நீ தலைகாச்ச நாய குந்த குடிச்சதுடா. இல்ல படுக்க பாய்க்குதா? இல்ல குடிக்க தண்ணிக்குதா? இல்ல நிலப்பழங்குதா? இல்ல எதனா இருக்குதா? எதுவும் இல்ல. குந்த குடிச்சது அந்த நாய்க்கு பொண்ணு எப்படி கொடுக்குறது? ஆமா சொல்லுங்க. நீங்க கூத்து பாக்குறீங்க சொல்லுங்க. நான் புளிய மரத்தால் கூட பொங்கி சாப்பிடுறேன். எனக்கு உரிமை நான் பொண்ணு கேட்கறேன். பொண்ணு கொடுத்துட்டு போ. ஆமா புளிய மரத்தால் கூட பொங்கி சாப்பிடுறேன். உங்க வந்து வாயாடுற வேலை வச்சுக்காது பாரு. அண்ணா இஷ்டம் எங்க எங்களை போல என்னன்னா என் மேல இஷ்டம் இல்லாத பேச மாதிரி இருக்கு. ஏன் எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு இஷ்டம் இல்லையா? நான் பிறந்து விடு. நீ பொண்ணு கொடு. நான் கட்டிட்டு போறேன். வக்கீலாத நாய யார பார்த்து வைக்கல சொல்றேன். ஓ நீ பணக்கார
நீ பணக்கார நீ பணத்தோட பலன் நினைக்கிறியா? பணக்காரனா என் வசதி என்ன? ஆமாண்டா. என் அந்தஸ்து என்ன? அடே அப்பா. என் பொண்ணு அடி எடுத்து வைக்கிற அந்த அடியில வைக்க உனக்கு அந்தஸ்து உண்டா? நீ பணக்காரன் தான் உனக்கு மனக்குதா எனக்கு நான் கொதிக்குதாடா? நீ எப்படி பணக்காரன் தெரியுமாடா? அடாபுரம் கேக்குது பாரியா? நீ கேட்காத இருப்பா தலையாட்டுங்களா? அடாபுரம் கேக்குது. இது மருமகளை வச்சு வாழுமா? வாழுமா? நீ ஊர் தாலி பூரா உண்டில தங்க தாலி எடுத்த பையனா? நீ தாலி எடுத்தானே நீ பணக்காரனா? மோகத்துல இடிக்கிற இந்தான குத்தா என்ன கேட்கும் என்ன நினைச்சுக்கிறீங்க? ஓ வீட்டுக்கு சீரிங்க நீங்க மட்டும் சிரிப்பு வந்துட்டு உங்களுக்கு. அடே அப்பா நல்ல ஊர் தான். யார் பேசுறது? ஏன் பிச்சுக்கார நாய் இது? தலைகாஞ்ச நாயா? எது வக்கீல் அது நாயா? சொல்லியம்மா கூட பிறந்தவங்க ஓடுகால் நாய். கூட பிறந்தவங்க பொண்ணு கொடுத்தா ஓடுகால் நாய் செருப்பு பாரு. அப்பா கேட்ட கூட்டி வச்சா ஓடுகால் நாய் வீட்டுக்கு ஓடிட்டா. ஆமா உனக்கு என்னைக்காவது பொண்ணு தரன்னு சொல்லி நீ சொல்லுடா நீ சொல்லுடா உன் பொண்ணு அடிக்கிற லட்சுமி அந்த தேவையால கூப்பிடுறா நான் அவட்ட பேசுறேன். ஊரு மேல விட்டு வந்தானே நீ ஊரு போறதானே நீனும் அம்மா அம்மா கரெக்டா வச்சுக்கிற மாதிரி பேசுற. என் பொண்டாட்டி கூப்பிட்டு சூத்துல இழந்த முள்ள கட்டி அடுப்புல அவளை கூப்பிடுறான் பாக்குறேன். ஆமா நான் தீபத்தை கட்டி வருவோம் அப்படியே வெட்டி போட்டு வெட்டி போட்டு நான் என்ன இந்த ஜனங்களுக்கு பொறாம மூஞ்சி எப்படி போட்டு தரேன். ஆமா மாமா நம்ம குடும்பம் என்ன குடும்பம்? நம்ம பணக்காரத்தானே பணக்காரத்தான என்ன நம்ம நகை என்ன நெட்டு என்ன? ஐயோ தவறு மாமா. என் பொண்டாட்டி எப்படி இதை சொல்ல சொல்ல உங்களுக்கு வவுரி எரியட்டும் மாமா. இந்த ஜனங்களுக்கு நம்மள பார்த்தா பிடிக்கல. ஏன் நம்ம குடும்பம் ஒரு பிச்சைக்காரன் வந்துருக்குது. ஓஹோ உன் நாத்தனா வந்திருக்கான். ஓ நாத்தனா வந்துக்கிறாளா? அந்த கழுதிக்கு மாவனுக்கு பொண்ணு கேட்டு வந்துருக்குது. எந்த வக்கத்தை நான் வீட்டுக்கு வரலாமா? லட்சுமி அந்த நகையை புற கொட்டி கடையில கொடுத்து ஓஹோ பவுன் தண்ணி துவைச்சு பவுன்ல துவைச்சிட்டு வந்துக்கிறா. என்னம்மா பாதுகாப்பு பொருள் நம்ம சொல்றது அதுக்கு வவுரி எரியுது. ஏங்க நாத்தனா வந்தாலும் வருவா. கல்யாணத்தை வேற நீங்க சீக்கிரம் வச்சுட்டீங்க. அவ ஏங்க கறி கூட்டம் அப்படியே கிடக்குது, ஆக்கனை கூட்டம் அப்படியே கிடக்குது, துணி அப்படியே துவைச்சு துணி அப்படியே கிடக்குது. நல்லா எச்சில சிட்டாட்டை எடுப்பேன் நாத்தனா. இலை எடுக்கிறதுல அவளை மாறி யாரும் எடுக்க முடியாது. அப்படி சிட்டா வேலை செய்வா. லட்சுமி பொண்ணு கேட்க வந்திருக்குது. பொண்ணு ஆயா வந்துரும். என்ன 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 எதுக்காக தலகாஞ்சி நாய் அது பக்கம் பேசுறீங்க? ஒண்ணு வக்கீல் நாய். அவன் பையங்கிற மாதிரி பூட்டி வச்சு போட்டு அந்த கஞ்சி இல்ல கஞ்சி காய்ச்சி குடிச்சு கஞ்சி காய்ச்சி குடிச்சு அவன் என்ன பண்ண போறான்? அவனுக்கு வந்து வச்சு கேட்டு மாதிரி பொண்ணு அவன் வார்த்தை அடிக்கிற அடி அடிக்கிற அடி தங்கச்சி அடிக்கிற அடி முது துண்டு கட்டி என்ன மாடி எந்த பக்கத்துல அண்ணி நாத்தி எல்லாரும் என்னடி அம்மா என் வீட்டுல பிறந்த வீட்டுல உட்காந்து அப்படி அளக்குறேன் பவிஷ்யா வணக்கம் எல்லாரும் அடியா எப்பா வணக்கம் அண்ணி எங்கள் அண்ணி யாரு அண்ணா நீல தேவி யாரு தேவி யாரு நாத்தியாரே எங்கள் நாத்தியாரே பிறந்த தங்கையா
எதுக்கு வந்து தெரியுமா? எதுக்கு வந்துக்கிற நீ இப்போ? பாரு, என் மகன் அபிமன்யனுக்கு உன் மகள் சுந்தரிய பெண் கேட்க வந்திருக்கேன். எதுக்கு வந்துக்கிற? பெண் கேட்க வந்திருக்கேன். அடி ஜாடி மேரி முண்டை. நீ அன்னைக்கு எப்படி இருந்த? இன்னைக்கு எப்படி இருக்கிற? பொண்ணு கேட்டு எதுக்கு வந்த? அடி நாடு எந்த நகரில் எந்த நாயக்காரி நாயக்கோடு பெற்றிருவன் மயக்காரி நான் நாயக்கோடு பெற்றிருவேன். அடி ஜாடி மேரி முண்டை. அன்னைக்கு நாடு இருந்துச்சு, நகரம் இருந்துச்சு. அன்னைக்கு நான் தரேன் சொன்னா இன்னைக்கு நீ எப்படிங்கிற? எதுக்கு வழி இல்லாத காட்டுக்கிறத ஜாடி மேரி முண்டை. என்னடி பொண்ணு தர முடியாது. சரி, தர முடியாது சத்தமா பேசுறீங்க. அன்னைக்கு குளத்தங்கரையில என் கை மேல சத்தியம் பண்ணி சொன்னீங்க. எனக்கு பொண்ணு பிறந்தாலும் உனக்கு ஆணு பிறந்தாலும் 2 பேரும் பொண்ணு குடுக்கறேன்னு நீ சத்தியம் பண்ண. நான் சத்தியம் பண்ணதாண்டி. அது என்னாச்சு? அதுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. ஓ, ஏன் அங்க சாட்சி அங்க வெள்ள பிள்ளையார் கோயில் அங்க பிள்ளையார் இருக்காரு. அங்க போன ஆடு மேய்ச்சிட்டு போன அந்த எட பையன், அந்த எட பையன் இருக்கிறான். ஏண்டி கொடுக்க முடியாது அடிச்சு வச்சு. நான் பாத்துக்கிற மாப்பிள ஐயோ ஐயோ 8 முகம். நீ 8 முகமா இருந்தா அவனை போய் நொட்டு போ. 8 முகம் எனக்கு மாப்பிள பாத்துக்கிறான். அவன் இன்னாடி பண்ண போறான். பொண்ணு ஒண்ணு நக்க மாட்டான். ஒரு மாதிரி நக்க மாட்டான். அப்போ ஒரு கூட்டி வச்சுவேன், அவன் ஊர் மேல போடுவேன். அவன் கிடக்குது. சரி, அது கூட்டி வச்சிருக்காதான் விட்டு வாங்கி திருப்பையா. அதே வாங்கி தந்த பையன். என்னடி நீங்க மட்டும் வந்துக்கிறீங்களே? மாமா எங்க? மாமா வரல. நான் தான் உன்னை கேட்டு கட்டி அத்தை, நீங்க வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டா ஐயோ என் அப்பங்காரன் கொடுக்கோ மாட்டான். கொடுக்குதோ மாட்டுக்கிறான். எங்க மாமா போய் அனுப்பினா என் அம்மாவுக்கு சூத்து காப்பு தேரட்டும். சீல் எடுத்து சொல்றேன். எங்க அப்பங்காரன் முதுகு புகை கிளம்புற பேர் வந்து அடிச்சுக்கிட்டோம். கூட்டி வச்சுவையா. நான் போய் நான் மாமா நான் கூப்பிட்டு வந்தாரா? அபிமன்யனுக்கு இது வாடகைக்கு போக வழி தெரியல. நான் பிராமண வடிவம் எடுத்து அவனை கூட்டிட்டு போய் ஆத்த தாண்டி விட்டுட்டேன். ஆத்த தாண்டி விட்டும் போது அங்க வட்டப்பாறையில உட்கார்ந்து இருக்கிறான் அபிமன்யன். அந்த வட்டப்பாறைக்கு அதிபதி இப்ப வண்டரக்க வரா. இன்னொரு 10 நிமிஷம் போத்திருக்க, சீக்கிரமா முடிச்சிடுறேங்க. 10 நிமிஷம் தான். அதனால அந்த வண்ட அரக்கின்ற அது மட்டும் தான் தெரியும்.
காட்சிக்கு எது தைக்காம அடிச்சு தம்பி அரிசி கஞ்சி குடிப்பது வழக்கம். இன்னைக்கு கஞ்சி வரவில்லை. இன்னைக்கு பச்சி ரொம்ப அதிகமா இருக்கு. யாரு கிடைக்கிறாங்க பாக்கணும். இந்த வண்ணத்தை சுத்தி பார்க்க வேண்டும். ஆகட்டும். நடிகா நடுவர் சூரன் நம்ம வட்டப்பாறை குணத்துல யாரோ சின்ன பையன் தூங்கிக்கிறான். அவனை எழுப்பி தூங்குமா சாப்பிடக்கூடாது. தட்டி எழுப்பி சாப்பிடணும். இந்த வட்டப்பாறை ஆண்டு வரக்கூடிய பல்லாக்கன் அப்படியா? இப்ப நான் உன்னை சாப்பிட போறேன். கொஞ்சம் பொறு. நான் பூஜை செய்து விட்டு வந்து இன்னைக்கு இவனை நம்பவே முடியாது. இவனை ஒரு கொடி அரைச்சு இதுல கை கால கட்டி கை கால கட்டி என்ன பண்ண போறீங்க? சொல்லப்பா. நான் தான் அர்ஜுனுடைய பிள்ளை அபிமன்யு. இதோ துவாரகை சென்று சுந்தரிய மாலை சூட்ட போகிற போது இந்த வட்டப்பாறை கதிபதி வல்லதற்கனுக்கு அகப்பட்டு விட்டார். அண்ணவனை வென்று துவாரகை சென்று சுந்தரிய மாலை சூட்ட வேண்டும். அபிமன்யா, வீரவாள் கொடுக்கின்றேன். அவரை மடித்து விடு. இன்று நாள் முதல் உனக்கு வீரவாள் அபிமன் என்று பெயர் வழங்கட்டும். வீரவாள் அபிமன்யு. கண்டி கமல கண்டி மறைவன் கைவாளினாலே செத்தண்டி கமல கண்டி சிறுவன் கைவாளினாலே இப்படி சொல்லி உயிர் போவது இத கமல கண்ணி கேட்டா மகனிய கடோர் கஜா மனத்துல மாமன் குரல் கேட்குது போய் பாருடா அப்படின்னு கமல கண்ணி கடோர் கஜனுக்கு சொல்ல அதோ கடோர் கஜன் கமலக்கண்ணுக்கு பிறந்த என் மாமனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு கந்து கொண்டு போவது வழக்கம். போலாமா?
மாமனை மடித்தவன் இங்கதான் இருப்பான். ஆமா. ஏடி பாப்பா ஓடி வா. ஏய், நீ யார் பாத்து? என் மாமனை மடித்தவன் யார்? நீயா? அப்ப நின்ற அழுத்தத்திற்கு நான் விடக்கூடிய பானமாகப்பட்டது அவன் பாதத்தை வணங்கிறது. அவன் விடக்கூடிய பானமாகப்பட்டது பணியுது. ஆனா இவன் யாருன்னு முதல்ல தெரியணும். பட்டு கூட நீ யாரா? சின்ன பையா தந்திரகுல பரம்பரை பீமனுக்கும் கமலக்கண்ணுக்கு பிறந்த கட்டுவார் கேட்டான். அண்ணா வணக்கம். நான பயப்படால் அதே சண்டுகுல பரம்பரை அர்ஜுன பெருமானுக்கும் சுபத்திற்கு பிறந்த வீரவாள் அபிமன்யு தம்பி தம்பி அது எனக்கு சுந்தரியை துரியோதன லட்சணமான சரிந்து படுகிறார். அங்கு சென்று துவாரையில் அதம் செய்து சுந்தரி மாலை சொல்லி மாம போன மாதிரிதான் போச்சு. வாத்து அபிமன்யம் ஒரு ஆளுக்கு துரியோதனம் பட பத்தாது. சரி கடோர் கஜ கூறிட்டா கடோர் கஜா சரி அபிமன்ய கடோர் கஜா அரவன் தொங்கி செஞ்சு 4 பேர் ஒன்னா கூடி கலாட்டா கல்யாணம் செய்ய போறாங்க. இந்த நேரத்துல அந்த துரியோதன லட்சணபாலனை கூட்டிக் கொண்டு கல்யாணத்துக்கு போகணும்னு லட்சணகுமாரனை அழைக்க இந்த 2 நிமிஷம் தாலி கட்டி லட்சணகுமாரன் இருப்பா. என்னென்ன கூட தேவடா பையா அப்பன போய் கேடா பையா அப்பன கல்யாணம்டா உனக்கு கல்யாணம்டா கல்யாணமா ஆமாடா ஐயா யாடா கல்யாணம் ஐவரா அடவ போட்டாடி தாலியா இருக்க கல்யாணம் உனக்கு கேட்டாடா நான் என்ன அம்மாட பால் குடிச்சு கிடப்பேன் என்ன கல்யாணம் கேட்டாடா அம்மா கிட்ட போய் பால் குடிச்சு போய் அடவ பள்ளி தாலியா இருக்க ஓ பால் காப்பி போட்டு குடிச்சா டேய் உனக்கு எனக்கு கல்யாணம் வேணாடா கல்யாணம் பண்ண வந்து அப்பப்ப வேலை அரி போட்டு வாடா. குந்திர பைய போட்டாச்சு வாடா நீ பாட கூட கட்டி எனக்கு தேவைடா டேய் குந்திர பைய நான் ஆம்பளைக்கா கேட்டுடா ஐவரா டேய் இல்ல நேத்து எதுக்கு ஐவரா இல்ல விரும்பாம கச்சால சாவடிங்களா நாய் துரியோதனா எங்கடா பாப்பா தேக்கறா பாரு நான் பையனா இவன் யாரா உங்க மாமனாரு கொண்டு கொண்டாடா உனக்கு எங்க அப்படிதான் புத்தில உனக்கு மாட புத்தி இல்ல எனக்கு அட பொண்ணு கொடுக்குறீங்க என்ன அழுகுப்பா எனக்கு என்ன கல்யாணம் பண்றீங்க அவரை கேட்டு கல்யாணம் பொஜ கட்டில திருப்பி வச்சு கட்டிக்கிறாங்க ஐயா அவர்கிட்ட போறேன் ஐயோ ஏய் ஏய் என்ன பச்சிருக்கா டேய் என் பையன் எப்படி சுத்துறான் பாருப்பா ஏய் 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 ஐயோ மூவ சந்திரன் நாக்கால தோடிக்கிறேன் நாக்கால தோடிக்குது பாரு புது பேஷன் கையால சிந்துனா அங்கேயும் ஆயிக்காவும் மூக்குலயும் ஆயிக்காவும் சரி துரியோதனா இவ கொஞ்சம் கோழையா இருப்பா ஆமா ரொம்ப கோயிலாதாங்கறான் ஏப்பா என்ன கல்யாணம் பண்ணமா கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணா தாலி கட்டி வேற தாலி பரி கட்டா போடாச்சே சுத்தி நீ தாலி கட்டற அதனே ஏப்பா ஓஹோ வீர வருது நான் பொண்ணுக்கு இப்பதான் வீர வருது ஏய் வீராஜி அப்படி ஒதுக்கி வச்சு பாரு எப்பா அப்படி ஒதுக்கி வச்சு ஏய் எவ்வளவு பையா
எப்பா அப்படி போய் தேடா பையன் நான் கேக்குறேன். ஏ எப்பா ஆ. எப்படியாவது ஆ கஷ்டப்பட்டு அம்மா கஷ்டமா இருக்குடா தாலி கட்ட எப்பா எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு கைத்துல நான் தாலி கட்டிடுறேன். ஆனா நீதான் வச்சு குடும்பம் நடத்தணும். தாலி கட்டி நானும் வச்சு குடும்பம் நடத்து எனக்கு பண்ண தெரியாதா குடும்பம்? நீ ஏற்கனவே 2-3 வருஷத்துல பண்ணிக்கிற. நீ பண்ணிக்கிறியா? என் பொண்ணை கூப்பிட்டு பொண்ணை பார்த்ததும் வீரம் வந்துடும். வந்துடும் ஏமா பாப்பா சொல்லு. என்னப்பா கூப்பிடுற? ஒத்துக்கிறோமா? என்ன மாமா எப்படி சோகமா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? வெறிக்கிற மாமா ஏய் என்னடா பையன் வாடா பொண்ணுக்கு எனக்கு ஏறி வச்சா கூட எட்டாது. பொண்ணு வீடியோ தானே போட்டுக்கிறேன். ஏய் ஏய் பாபா தாவணி தான் கட்டி ஆளாடு தாவணி பண்ண வீடியோ தாவணி உடுதார் போட்டுறா. சுட்டா இருக்குவா. இல்ல வாடா. ஏமா அவன் தொட்டு பேசினா அடா அவன் போற தரம் போயிடும். இட மாமா எப்படி இருக்கிறீங்க? அவங்க தொட்டு பேசு. தெரியாதா உனக்கு காக்கா வலிப்பு வருது இது என்ன காக்கா வலிப்பு? எனக்கு 3 வருஷத்துல ஒரு காக்கா வலிப்பு. 3 இடத்துலயா? ஆமா. எந்தெந்த இடம்? சாப்பிடும் போது வரும், ரெண்டாவது பேலும் போது வரும், பக்கத்துக்கு பண்றதெல்லாம் குழப்பலாம் மூணாவது ஒரு பொண்ணு கை வச்சா உடனே வரும். ஒரு பொண்ணு கை வச்சா உடனே வரும். ஒரு பொண்ணு கைய வச்சா உனக்கு காக்கா வலி போற கம்பி ஏற்றி நீ தாலி கட்டி என்ன பண்ண போற? நான் தான் எங்க அப்படியே கூட போறேன். நியூஸ் அப்பா அப்பதான் நல்லா பார்த்தா குடிக்கணும்டா இது நான் அண்ணா வரா ஏய் தாலி இது தாலியா அப்பா குடிக்கிறதுக்கு அடமான கட்டிக்கிறான். தாலி கட்டுற தாலி தாலி கட்டுற எல்லாம் கை தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு. அப்பகாரா என்னடா அந்த பொண்ணுக்கு முத்து கொடுக்காடா. எனக்கு ஒரு முத்து கொடுடா. உனக்கு என்ன உனக்கு என்ன மனல தேட போய் அந்த பொண்ணு கண்டடா. அசிங்க பத்திரம் அவன் போய் முத்தம் கொடுக்குறான் இது பாரு நாடு பேர பையன் போவாமா வயித்து கட்டணும். இந்த பாரு தாலி கட்டுற பாத்துக்கிட்டு கல்யாணம் தாலி கட்டிட்டீங்களா? சாப்பாடு போடல பறிச்சு வச்சா போடுவோம். 50 ரூபா வச்சுக்கிறா. 1/2 கிலோ பன்னிக்கறி கொடுங்க. சுந்தரி அபிமன்யன் திருக்கல்யாணம் நாடகத்தோடு முற்றிட்டு மாயா பஜார் நாடகத்தோடு முடிஞ்சு போச்சு. நாடகத்தை கண்டு கிடைக்கும் அனைவருக்கும் அம்மன் அருள் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். நாடகம் முடிஞ்சு போச்சு. கைதட்டு 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 பாபா கைதட்டு. ஆராதனை ஆரம்பி. ஆதன்யா ஆதன்யா கெட்டிக்காரருக்காக ஆதன்யா கொடுக்கப்பட்ட ரூபா 100. அவர் குடும்பத்தில் அம்மன் துணை இருந்து கருத்து பிரார்த்திக்கிறது. சுபே விட 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 இருப்பாங்க.